We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. பீட் பாக்ஸ் வளமையாகவே காணொளி பாடல்கள், அந்த காணொளி பாடல்களிலே பணியாற்றியவர்கள் என்று சொல்லி திரைக்கு பின்னாலும் சரி திரையிலும் சரி செயல்படுகின்ற பலரது திறமைகளை கண்முன் கொண்டு வரும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்து காணப்படுகிறது. பாடல்களை ஒளிபரப்பு செய்வது மட்டுமல்ல, அந்த திறன் சார்ந்த வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தியவர்களும் இந்த நிகழ்ச்சிகளுக்கூட இணைந்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக குறும்படங்கள், முழுநிலை திரைப்படங்கள் என்று சொல்லி அடுத்ததாக ஆவண திரைப்படத்திலிருந்து சிலரை நாங்கள் இணைத்திருந்தோம். இம்முறை ஒரு முழுநீள திரைப்படத்தினுடைய ஒரு குழுவினரோடு தான் நாங்கள் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றோம். அன்றில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம் மிக விரைவில் பெரிய திரைகளுக்கு வர காத்திருக்கும் அன்றில் எனப்படுகின்ற திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய நாயகனாகவும் தயாரிப்பாளராகவும் பணிபுரிகின்ற இருவரோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்க காத்திருக்கின்றோம். திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரும் நாயகனுமாக சுதாகரன் கிருஷ்ணவர்தன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரோடு இணைந்தவராக இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனராக தெய்வேந்திரம் ரிஷாந்தன் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். இருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். முதலில் இயக்குனரிடமிருந்து கேள்வி ஆரம்பிக்கலாம். அன்றில் இந்த திரைப்படம் ஒரு வரியில் இந்த திரைப்படத்தை பற்றி கூறுவதாக இருந்தால் இந்த அன்றில் திரைப்படத்தினுடைய அந்த விடயம் எவ்வாறு அமைந்திருக்கும்? பொதுவாக நீங்கள் கூறக்கூடிய விடயம், சில விஷயங்கள் வெளிப்படையாக கூற முடியாது, இருந்தாலும் மக்களுக்காக இந்த திரைப்படம் பற்றி ஒரு வரியில் கூறுவதாக இருந்தால் அன்றில் எதை பற்றியது? இப்ப எங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிட்டா அவங்களை எந்த அளவுக்கு பிடிக்குமெண்டா அவங்களுக்காக அவங்களையே விட்டு கொடுக்குற அளவுக்கு என்ற அந்த ஒரு கருவு. ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ்வபிள் ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியா தான் இது இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த ஸ்கிரிப்டை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் உங்களுக்கு பயன்பட்டுச்சு? கிட்டத்தட்ட இப்ப 1.5 மாசம் 2 மாசம் அந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்ப இருக்கிற இயக்குனர்களுக்கு, அதாவது ஒரு எழுத்தாளராக ஒரு திரைக்கதையோடு காத்திருக்கும் ஒருவருக்கு முதல் இருக்கின்ற பெரிய பிரச்சனை வந்து தயாரிப்பாளர். இந்த தயாரிப்பாளராக யாரை தெரிவு செய்வது, எந்த நிறுவனத்தை நாடுவது, இந்த தயாரிப்பை பெற்றுக்கொண்டால் இவற்றை நிவர்த்தி செய்வதற்காக நாம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று பல கேள்விகள் இருக்கும். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கதை கருவை, அந்த திரைக்கதையை உருவாக்கிய பின்னர் எப்படி இதற்கான தயாரிப்பாளரை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டீர்கள்? இது வந்து இப்ப ஃபுல்லா இது வந்து நான் முடிக்கல, லைன் வச்சிருந்தேன். இவங்க இன்னொரு ஷூட்டிங்ல வந்து நான் கிருஷ்ண மீட் பண்ணி இப்படி படம் எடுக்கணும், ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிற கஷ்டம் எங்களுக்கு தெரியும் தானே. இப்ப இங்க வந்து ப்ரொடியூசர் நாங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப எப்படியாவது படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்க சும்மா ஒரு இதுல அந்த கதையை இவருக்கு லைனை சொன்னாங்க, இப்படி ஒரு லைன் இருக்கு, இது பண்ணணும்டா. இவருக்குமே அது பிடிச்சிருந்துச்சு. இப்போ அது ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க. அப்புறம் அவரே கேட்டிருந்தார், இதே நாங்கள் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணாமல் கொஞ்சம் ஃபியூச்சர் ஃபிலிம் கொஞ்சம் லென்த்தாக எடுத்து பண்ணுவோம் அந்த மாதிரி கேட்டுதான். இப்போ அப்புறமா அப்படி ஸ்டார்ட் பண்ணி அதை நான் திரும்ப எழுத வலிக்கிட்டு தொடங்கி. சரி கிரிஷ், உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணம் இருந்ததா, அல்லது நாயகனாக நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததா? இந்த ரெண்டுல வந்து எது முன்னுரிமை படுத்தலாக உங்களுடைய மனதிலே வீட்டிருந்தது? முன்னுரிமைப்படுத்தலான்னு சொன்னா நாயகனை நடிக்கணும் தான். நான் ஏற்கனவே ஈழவணி அக்காட படம் ஒன்றில் நடிச்சிருக்கேன். இன்னும் என்ன சொல்ற, ஹீரோயிசம் வந்து தொடர்ந்து செய்யணும் தானே. கொஞ்சம் கேப் விட்டாலும் அந்த இது வந்து போயிடும். அதனால தொடர்ந்து அதை தக்க வச்சுக்கணும்ன்றதுக்காக வேண்டி எடுத்த முடிவு. சரி, இந்த படத்தை தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணம், அதாவது நானே நடிச்சு கொண்டு இதை தயாரிக்கிறதுக்கு என்னால முடியும், அல்லது அப்படிப்பட்ட விஷயத்துக்குள்ள என்னால துணிஞ்சு இறங்க முடியும் என்ற அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை எப்படி உங்களுக்கு உருவானது? ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு எனக்கு, அதனால துணிஞ்சு இறங்கி முடியாது, உறுதியா இறங்கி. சரி, இந்த ஷார்ட் ஃபில்மா எடுக்கிறதுக்கு காத்திருந்த ஒரு திரைப்படத்தை தான் முழு நீள திரைப்படமாக மாற்றி இருக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. இதுல உங்களோட பங்கு ஒரு தயாரிப்பாளர், ஒரு நாயகனாக மட்டும் நின்று விட்டது, அல்லது இந்த திரைப்பட உருவாக்கத்துல எந்தெந்த பிரிவுகளிலே உங்களுடைய தலையீடு அல்லது உங்களுடைய ஆதிக்கம் அல்லது உங்களுடைய பங்களிப்பு அமைந்திருந்தது? பங்களிப்புன்னு சொல்லக்குள்ள எல்லாத்துலேயும் ப்ரொடியூசர் வந்து ஒரு பங்களிப்பு வைக்கிறது அது எல்லாத்துலேயும் நார்மல் தானே. இப்போ டைரக்டர்கிட்ட ஸ்டோரி கேட்டுட்டு அதை எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ற ஐடியா கொடுக்குறதுல இருந்து படம் என் வரைக்கும் எங்கள்கிட்ட சஜஷனை சொல்ல தானே வேணும். இல்லை, சில நேரங்களில் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருக்கல வீண் செலவுகளை தவிர்த்து கொள்ள வேணும்,
நேரத்தை வீணடிக்க கூடாது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்துல அந்த திரைப்படத்துல ஒரு நாயகனாக நடித்துக்கொண்டு இப்படிப்பட்ட மற்ற விஷயங்களையும் கவனிக்கிறன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்ட சேலஞ்சை வந்து நீங்க எப்படி ஃபுல்ஃபில் பண்ணீங்க? அதுதான் எங்களோட அம்மா அப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சமைச்சு சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்குறதா இருக்கட்டும், பட்ஜெட் பிளான் அதுகள் ஒவ்வொன்றா மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய ஹெல்ப் செஞ்சுவாங்க. அதனால தான் நான் ஹீரோவாகவும் செஞ்சுட்டு ப்ரொடக்ஷன் வேலையும் பார்க்கக்கூடியதாக இருந்தேன். சரி, அடுத்தது ரிஷாந்தன். நீங்கள் இயக்குனராக பணியாற்றியிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த திரைப்பட உருவாக்கத்திற்கு உங்களுக்கு பக்கபலமாக இருந்த ஏனைய துணை கலைஞர்கள் யார் யார்? அவர்களை ஞாபகப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் இவர் ஃபுல்லாக அங்கே சப்போர்ட் தந்தது. அதுக்கப்புறம் விதர்சன் கணேஷ் மற்ற அபிஷன் என்று சொல்லி அவங்க கூடுதலாக என்னோட சப்போர்ட் பண்ணியிருந்தவங்க. ஃபுல்லாகவே ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களால தான் இந்த இது திரைப்படத்தில் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டர், மியூசிக், அப்படி அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் டீமை பற்றி சொல்லுங்க. இது சினிமாட்டோகிராஃபி வந்து அலெக்ஸ் கோவி அவர் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து திசோன் பண்ணியிருக்காரு. திசோன் இப்போ கோவியை பற்றி தெரிஞ்சிருக்கும் இப்போ நிறைய பேருக்கு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நிறைய சப்போர்ட். இப்போ கேமராமேனை தாண்டி ஸ்டோரிக்குள்ளேயும் அவர் இன்வால்வ் ஆகி இதை எப்படி எடுத்தால் நல்லா இருக்கும், இது இப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி அவரும் ஃபுல் சப்போர்ட் தந்தார். மியூசிக் இப்போ தான் போய்கிட்டு இருக்கு. அது அவருமே நல்லா இதுதான். திசோனை பற்றி திசோன் விஜய் மோட்டாப்ஸ்லாம் திசோன் அவருமே நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு பாடல் லிரிக் வீடியோ ஒன்று வெளியாக இருக்குது நினைக்கிறேன். நீ அவள் தானோன்னு சொல்லி அந்த பாடலை கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அந்த பாடலை கேட்ட உடனேயே எனக்கு விளங்குது சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட், அல்லது ஏதோ ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது, ஒரு ஈர்ப்பு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி விளங்கி கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த ஈர்ப்புக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஒரு இயக்குனரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கான்செப்டா சொன்னேன் எனக்கு இப்படித்தான் வேணும்னு. நீங்க இதுவரைக்கும் பண்ணது எல்லாமே பெஸ்ட் எதிசோன். இதை விட இன்னும் நீங்க இப்போ உங்களோட நீங்க சொந்தமா வந்து செய்யணும், இப்படி செய்யணும்ன்ற ஆசை இருக்கு தானே, அதை தாண்டி நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணித்தாங்க, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் மெலடி அந்த மாதிரி சொல்லி அவருக்கு இன்னும் கொஞ்சம் மேல. அந்த பாடல் பாடியிருப்பவர் தென்னிந்திய பாடகர் புகழ்பெற்ற சத்யபிரகாஷ். ஒரு சின்ன கேள்வி, எங்களுடைய வட்டத்துக்குள்ள இருந்து நீங்க எப்படியான ஆக்களை சூஸ் பண்ண இல்லையா? ஏன் அப்படி கடந்து அப்படி போயிட்டு வந்தீங்க? கடந்தண்டு இல்லை, இப்ப இந்த பாட்டுக்கு இந்த வாய்ஸ் தான் செட் ஆகும், இப்படித்தான் இருக்குமென்ற ஒரு இது இருக்கு தானே, அப்படி சூஸ் பண்ணாதான் வரும். நாங்க இங்கത്തെ கலைஞர்கள் நாங்க அப்படி இதாண்டி பண்ண இல்லை. எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதோட கொஞ்சம் ரீச்சும் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ எல்லாருமே நாங்க எல்லாத்தையுமே அங்க தாடி போயில, இந்த ஒன்றே ஒன்று அங்க நாடி போனாங்க. சரி, இந்த திரைப்படத்துக்குரிய நடிகர்களுடைய தேர்வு எப்படி இடம்பெற்றது? யார் யார் இதில் பங்களிப்பு செய்திருக்கிறாங்க? நடிகர்களுடைய தேர்வு வந்து இப்போ என்னன்னு சொல்றது, இவங்களோட சேர்க்குள்ள இருந்தும் கொஞ்சம் பேர் எடுத்தது. ஆடிஷன் பேச்சு தான் எடுத்து நாங்கள் எல்லாருமே பெட்டராக பண்ணாங்க. இப்போ நிறைய பேரை நான் ஆடிஷனை கூப்பிடல, தெரிஞ்சாக்களை கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணி ஓகே இவங்க ஓகே இருந்துச்சு, அந்த பண்ணி காமிச்சாங்க, ஓகே இருந்துச்சு. ஸோ அவங்க போட்டோம். மாதிரி சில பேர் வந்து ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்து போட்டு. சரி, அடுத்தது கிரிஷ், உங்கள்கிட்ட வரேன். கிரிஷ், இதுக்கு முதல் நீங்க எத்தனை படைப்புகள்ல ஒரு நடிகராக பணியாற்றி இருக்கீங்க? 2 திரைப்படம், ஒரு ஆல்பம் பாட்டு. 2 முழுநிலை திரைப்படமா? அன்றிலையும் சேர்த்தா இல்லாட்டி? அன்றில் தவிர்த்து பிரதான பாத்திரமா அல்லது மெயின் கேரக்டர்ஸ்? எந்தெந்த திரைப்படங்கள்? ரணதீர என்று சொல்லி ஒரு படம் உண்டு, இப்போ உருவாயிருக்கு, ரிலீஸ் ஆகல. அடுத்து இளவணியக்காட ப்ராஜெக்ட் உண்டு. ரஜி என்று சொல்லி ஒரு டைரக்டரோட ஆல்பம் சாங் செஞ்சிருக்கேன். எந்த ஆல்பம் சாங்? உயிரை கொள்ளாதே. உயிரை கொள்ளாதே வெளிவந்துட்டது. ஒட்டுமொத்தத்தில் ஒரு 3 படைப்புல அனுபவம் இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்துக்குள்ள ஒரு நடிகராக நீங்க எதிர்கொண்ட சவால், எந்த விஷயம் உங்களுக்கு சேலஞ்சா இருந்துச்சு? சேலஞ்சா இருந்ததுன்றது இப்போ லவ் சீன்ஸ் தானே இதில், அதுக்கண்டு தனியாக ஒரு ப்ராக்டிஸ் தேவை. மற்றது டான்ஸ் இருக்கு, அதுக்காக அப்படி ப்ராக்டிஸ் பண்ணது, அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லா ஃபீலிங்ஸும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லவ் அண்ட் இப்போ அது கோபம், அழுகை, நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க எப்படி நீங்க ஹோம் ஒர்க் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணீங்களா, அல்லது ஏற்கனவே ஏதாவது ட்ரைனிங்ஸ், ஏதாவது ஒர்க் ஷாப் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணியிருக்கிறீங்களா? நாங்கள் செஞ்சுருக்கேன், பர்சனலாகவே நிறைய இதுகள் செஞ்சுருக்கேன். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் பெற்று ஒரு ஷூட்டிங்கில் எடுக்கிறது தானே எக்ஸ்பீரியன்ஸை, அப்படி எடுத்து நடிச்சது தான். ஒரு தயாரிப்பாளரா அந்த இந்த திரைப்படத்தை இப்போ இங்கெல்லாம் இப்போ அண்மை காலங்களில் எங்களுடைய ஈழத்து படைப்புகளை பார்க்கின்ற பொழுது
நிறைய திரையரங்குகள்ல அது ஓடப்படுது. புலம்பெயர் சமூகங்கள், புலம்பெயர் கலைஞர்கள் வந்து அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். அங்க அந்த நாடுகளிலும் வந்து திரையிடப்படுவதற்காக. ஒரு தயாரிப்பாளரா இந்த திரைப்பட விநியோகம் மற்றும் திரையிடல் தொடர்பாக உங்களுடைய திட்டம் எப்படி இருக்கிறது? திட்டமிட்டு பார்க்கக்குள்ள ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுற ஐடியா, மற்றது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போதைக்கு ஒரு 10 கண்ட்ரீஸ் வந்து ஓகே ஆகிருக்கு. அதை தவிர்த்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டுக்கு ஜஃப்னா, வவுனியா, கொழும்பு, மட்டக்களப்பு அப்படி கொஞ்சம் இடங்களில் நான் ஓன் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஓன் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட கொடுக்க போகிறேன். ஏன்டா ஓன் ரிலீஸ் பண்ணுறதன் மூலமாக நிறைய லாபம் வரும் எங்களுக்கு. மற்றது வெளிநாட்டில் வந்து நாங்கள் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரால் பிடிச்சி நான் ஸ்டோரி வந்து சொல்லணும். ஃபஸ்ட்டுக்கு ஸ்டோரி ஒன்றை சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக கேட்பாங்க. அதை பார்த்துட்டு ஓகே பண்ணுவாங்க. ஓகே பண்ணால் அவங்க மூலியமாகவே ஒரு மினிமம் கேரண்டி வந்து எங்களுக்கு வந்துடும். ஒரு $5,000 என்ன வந்துடும், எங்களுக்கு நார்மலாகவே வந்துடும். அப்போ அதுக்கு பிறகு வரதில் 75% எங்களுக்கு ஷேர் மாதிரி வரும். சரி, இப்போ சாதாரண ஒரு பார்வையாளராக என்னுடைய ஒரு எண்ணம், இப்போ அண்மை காலங்களில் வெளிவர்ற இங்கு ஈழத்து பரப்புகளிலே இல்லை வடக்கிலே கொழும்பிலும் சரி, இந்த வெளியிடப்படுகின்ற தமிழ் திரைப்படங்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு திரைப்படங்களில் ஏதாவது புதிய விடயத்தை அல்லது புதிய ஒரு தகவலை அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசமா ஏதாவது உணர்வு பார்க்கணும் என்று சொல்லி சிலதுகள் எங்களுடைய நாடு தொடர்பானதாக இருக்கும், சிலது வந்து சில அவேர்னஸ் விழிப்புணர்வு சார்ந்ததாக இருக்கிறது, சில விஷயங்கள் நகைச்சுவை சார்ந்ததாக இருக்கிறது, சில விஷயங்கள் வந்து இன்னும் சில மோட்டிவேஷன்ஸ் அப்படி வச்சு வேறு ஒரு வித்தியாசமான ஜேர்னல்ல வருது. காதல் என்றது வந்து மிக குறைவாகத்தான் இருக்குது. என்ன சொன்னால் பொதுமைப்படுத்தப்பட்டதாக இந்த காதல் என்ற அந்த சாப்டர்ஸ் வந்து ஏராளமா வெளிவார காணொளி பாடல்கள்ல பிரதான புள்ளியாக இருக்கிறது வந்து இந்த காதலை மையப்படுத்திதான் பல பாடல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கதையிலும் இந்த தயாரிப்பிலும் உங்களுக்கு ஒரு இயக்குனரா நம்பிக்கை இருக்குதா? மற்ற படங்களோடு அல்லது இதுவும் ஒரு ரசனையை ஒரு வித்தியாசமான ரசனையோடு பார்வையாளர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் அல்லது அதற்குரிய மதிப்பு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? அதற்கு நீங்க என்ன உத்தரவாதம் கொடுக்குறீங்க? நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லாம ரங்கில நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதுல காதலை தாண்டி முக்கியமான ஒரு இதை கொடுத்துருக்கோம், புதுசா ஒரு விஷயத்த அதுல கொடுத்துருக்கிறோம். அவேர்னஸ்ன்றது இல்லை, ஆனா வித்தியாசமான ஒரு கான்செப்ட் உள்ள கொடுத்துருக்கிறோம். சில பேர் அதை நோட் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனா கொடுத்துருக்கிறோம். மற்றது படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, காமெடி அந்த மாதிரி இருக்குது. என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்றா நான் கொடுக்குறேன், அது மக்கள் கையிலான் இருக்குது. அதை அதாவது நிச்சயமாக, அதாவது காதலையும் தாண்டி அங்க பார்வையாளர் உணர்ந்து கொள்ளக்கூடிய அல்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, வித்தியாசமான ஒரு செய்தி அங்க இருக்குன்றதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, அதை நம்புறீங்க, அது நிச்சயமா போய் சேரும். சரி, இப்போ கிட்டத்தட்ட இந்த ஷூட், இந்த படப்பிடிப்புக்கான காலப்பகுதி எவ்வளவு காலமாக இருந்தது? எந்த பகுதியை மையப்படுத்தி, லொகேஷன்ஸ் எங்க நீங்க படப்பிடிப்பு? லொக்கேஷன் எல்லாமே வவுனியாலாம் ஃபுல்லாகவே நாங்கள் சூஸ் பண்ணாங்க. முன்னாடியே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து லொக்கேஷன் எல்லாம் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி ஓகே எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லி வவுனியாலே ஷூட் பண்ணாங்க. 2 days வந்து இங்கே ஜஃப்னாலே ஷூட் பண்ணாங்க. இதுக்கு வந்து ஒரு 10 days அந்த மாதிரி முடிஞ்சுது ஷூட் டேஸ். ஸோ 10 நாள்ல வந்து இந்த திரைப்படத்தை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? 10 days. வா, என்ன சொன்னா ரொம்பவே சிரமம் என்றால் அவ்வளவு பேரையும் வச்சு அந்த கட்டி மேய்க்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கடைசி 3 நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த கடைசி 3 நாளுமே ஃபுல் அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே அதில் இருக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டப்படலாம். அதான் உண்மையில அப்படியான சவால்களை தாண்டி அந்த திரைப்படத்தை முழுமை பெற செய்வது என்பது வந்து ஒரு இயக்குனராக, ஒரு நடிகராக, ஒரு தயாரிப்பாளராக அந்த திரைப்படத்தில் பணியாற்றியவர்களுக்கு, அது சார்ந்த அனுபவம் இருப்பவர்களுக்கு அதனுடைய வலி, அதனுடைய வேதனை என்னவென்று புரியும். பார்க்கலாம், இந்த வலி அவர்களுக்கு ஒரு சுக பிரசவமாக அமைய வேண்டும், இந்த வலி அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பை கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பார்க்கலாம், இணைந்து கொள்ளலாம். இது பீட் பாக்ஸ் அன்றில் திரைப்பட குழுவினரோடு இணைந்திருக்கின்றோம். சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். சிறு இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி. இன்றைய தினம் அன்றில் முழு நீள திரைப்பட குழுவினரோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். திரைப்படத்தினுடைய நாயகனும் தயாரிப்பாளருமான கிரிஷ் மற்றும் இயக்குனர் ரிஷாதன் ஆகிய இருவரோடும் தான் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். மீண்டும் அவர்களோடு இந்த நிகழ்ச்சியில் நாம் குறிப்பாக சில நேரங்களிலே ஒரு திரைப்பட உருவாக்கத்திற்கு இயக்குனர் கணிசமான பங்களிப்பை வழங்கி இருந்தாலும், அதாவது கேப்டன் ஆஃப் தி ஷிப் என்று சொல்லி எல்லாருமே பொதுவாக கூறுவார்கள், அனைத்துமே அவருடைய கையில் இருந்தாலும் அவருக்கு பக்கபலமாக அல்லது அவருடைய அந்த எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பதற்கு உறுதுணையாக பலர் இருந்திருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு இயக்குனராக நீங்கள் இந்த நேரத்திலே யாரை இந்த திரைப்பட உருவாக்கத்திற்காக நன்றியோடு நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து தயாரிப்பாளர் கிரிஷ்,
அண்ட் அவங்களோட அம்மா அப்பா 3 பேருமே நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. ஷூட் டைமில் வந்துட்டு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ என்னன்றதை நாங்கள் இப்போ சினிமா நோக்கி, இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சினிமா நோக்கி போகிறோம்னா எங்களோட அம்மா அப்பா சரி, இப்போ யாராக இருந்தாலுமே பேசுவாங்க, இது உனக்கு பிரியோசனமே இல்லை, ஏன் இதுக்கு இறங்கி இருக்கிற அந்த மாதிரின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் இவங்களோட அம்மா அப்பா அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசம். ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பிள்ளைக்கு இது பிடிச்சிருக்கு, இது போகிறான்னு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவருக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்கள நம்பி வந்த எங்களுக்குமே நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. தங்குற இடமா இருக்கட்டும், சாப்பிட்றதுக்கு வந்து இந்த டைமுக்கு கொண்டு வந்தது. மற்ற இவர் வந்து இப்போ ப்ரொடியூசர் வந்து நடிக்கணும், அது வந்து நடிப்புலேயும் கவனம் செலுத்தணும், மற்ற ப்ரொடக்ஷன்லேயும் வந்து அவர் கவனம் செலுத்தணும். ரெண்டுலேயுமே ஜென்ரல் ரொம்ப கஷ்டம். இப்போ அந்தந்த டைமில் இப்போ டேக் பண்ணி கொண்டு ஒரு நேரம் எங்களுக்கு காசு, இப்போ இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது, இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் கேட்பாரு. அது ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்காங்களாம், உடனே அது கொடுப்பாரு. ஃபுல் இப்போ அந்த அப்படி ஒரு ஃப்ரீடம் எங்களை தந்தபடியாக தான் எங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோத்தை முடிக்கக்கூடிய இருந்துச்சு. இவ்வளோத்துக்கு வந்ததுக்குமே இவர் தான் மெயின் காரணம். வேண்டாம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு நான் கேட்க அந்த டைமுக்கு வந்துட்டு பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது கிருஷ், இந்த திரைப்படத்தில் வந்து சகோதர மொழி கலைஞர்களும் உள்வாங்கப்பட்டிருப்பதாக அறிந்திருந்தோம். அந்த சகோதர மொழி கலைஞர்கள், அதாவது இந்த கதையிலே சகோதர மொழி கலைஞர்கள் இருக்கிறார்களா அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காக அந்த சகோதர மொழி கலைஞர்கள் உள்வாங்கப்பட்டார்களா? இல்லை, கதையிலையும் அவங்க வந்து தேவைப்பட்டாங்க. அந்த ஒரு ஃபேஸ் கட்டோட ஒரு லேடியோட தேவைப்பட்டாங்க. அதோட மற்றது நாங்கள் கொழும்பு மார்க்கெட் என்று பார்க்கக்குள்ள அவங்க வந்து கொஞ்சம் மார்க்கெட் உள்ள ஆள், நில்கி திசா நாயக்கன்னு சொல்லி, அதனால அவங்கள போட்டுனாங்க. இதை விட வேற வேற பாத்திர தெரிவுகள் வந்து எப்படி இடம்பெற்றது? யார் யார் முன்னுரிமைப்படுத்தி எடுக்கப்பட்டார்கள்? இல்லை யார் யார் பிரதான பாத்திரங்கள் ஏற்றிருக்கிறார்கள்? ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பார்த்தா, ஹீரோயின் வந்து எங்களுக்கு முழுக்க ஒரு நியூ ஃபேஸ் வேணும்னு தான் சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்து ஒரு மாடலிங் செய்கிற ஒரு கேர்ள், அவங்கள பார்த்து அவங்களோட ஃபேஸ் வந்து ஓகேண்டா போல் செலக்ட் பண்ணாங்க. அப்புறமா மிச்ச கலைஞர்கள் வந்து இங்கே வவுனியாவில் சில பேர் இருக்காங்க, ஜஃப்னாவில் சில பேர் இருக்காங்க. ஏற்கனவே ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு நடித்தவங்க தானே அவங்க. அப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸால் செலக்ட் பண்ணாங்க. சில பேர் வந்து ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணாங்க. இப்போ உங்களுடைய வதிவிடம் வந்து இது வவுனியாவா அல்லது? வவுனியா. கிட்டத்தட்ட அப்போ அதை மையப்படுத்தி எடுத்தால் கொஞ்சம் இலகுவாக இருக்கும் என்ற காரணம் இருந்திருக்கும். ஸோ வவுனியாவில் எந்தெந்த பகுதிகளில் வந்து அந்த படப்பிடிப்புகள் இடம்பெற்றிருந்தது? வவுனியாவில் எங்களுக்குன்னு ஒரு கராஜ் செட் ஒன்று இருக்கு, அதில் ஷூட் பண்ணாங்க. அதை விட ஒரு குளம் ஒன்றில் ஷூட் பண்ணாங்க. ஒரு போட் சீன் ஒன்று இருக்கு, போட் சீன் வந்து குளத்தில் ஷூட் பண்ணாங்க ஃபுல்லாக. அப்படி கொஞ்சம் இடத்துல. மற்றது மன்னார்லேயும் ஷூட் பண்ணாங்க, ஜஃப்னாலையும் 2 நாள் பச்சுவக்காக வேண்டி இங்கே ஷூட் பண்ணாங்க. சில நேரங்களில் நடிக்கைகளை வந்து இப்போ ஸ்டாண்ட் சீன் நடிக்கைகளை வந்து ரொம்ப சில நேரத்தில் ரிஸ்க்கை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அப்படி நிறைய ரிஸ்க் இருக்கும். ஒரு ஹீரோவாக வந்து நிறைய விஷயங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். தென்னிந்திய திரைப்படங்களில் வந்து ஹீரோஸுக்கு பதிலாக சில டூப்பு ஆர்டிஸ்ட், இந்த ஸ்டண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் மாறி செய்கிறது வளமையாக இருக்கும். ஆனால் எங்களோட ஃபில்மெண்ட் வரைக்கும் அந்த அப்படி டூப் கேரக்டர்ஸை வந்து நாங்கள் உபயோகிக்கிறது வந்து மிக குறைவு. அது வேறுதான விஷயம். அப்படி இது கேட்கல ரிஸ்கி சீன்ஸ், ரிஸ்கி ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் இதில் அனுபவிச்சிருக்கீங்களா? எப்படியான ரிஸ்க் வந்து நீங்கள் இதில் எதிர்கொண்டிருக்கீங்க? ரிஸ்கி ஷார்ட் அளவுக்கு இல்லை, ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஃபில்ம்ன்றபடியா நாங்கள் ஆக்ஷன் எதிர்பார்க்கல. ஆக்ஷன் எதிர்பார்க்கல, அது இல்லை. ஆக்ஷன் இருக்கு, ஒரு போர்ஷன் இருக்கு. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபில்ம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாஃப்ட் மூவி. அதனால ரிஸ்க் வந்து எனக்கு குறைவா இருக்கு. அப்போ உங்களை பொறுத்த மட்டும் இந்த படத்துல வந்து ரிஸ்க் அனுபவிச்சது யாரு? ரிஸ்க் அனுபவிச்சது நான் தான், ப்ரொடக்ஷன் சைடால. கேமராமேன் கொஞ்சம் நைட் ஷூட் அந்த டைம்ல கொஞ்சம் ரிஸ்க். லேட் நைட் கேமராவும் ஒரு 15 கிலோ வரும், அதை தூக்கி வச்சுட்டு நிக்கணும். எவ்வளவு எத்தனை டேக் போனாலும் அப்படியே நிக்கணும். சோ என்ன கேமரா யூஸ் பண்ணிருந்தீங்க? A7S3 கிம்பிள் எல்லாம் சேர்த்தா, சோ அந்த எக்ஸ்ட்ரா பாடி ஸ்ட்ரக்சரோட சேர்த்து அப்படிப்பட்ட ஒரு A7S3 வந்து அந்த கேமரா எடுத்தோம்னா GoPro-விட ஒரு கொஞ்சம் பெருசா இருக்கு கேமரா. பட் அது இந்த அவுட்லுக், அந்த எக்ஸ்போஸ் பண்ற அந்த அடிஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் தான் அந்த அவ்வளவுக்குரிய காரணமா இருந்துச்சு. என்ன ஒரு டைரக்டரா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதா அவங்களோட சினிமாட்டோகிராஃபி? அதாவது ஒரு இயக்குனரும் படப்பிடிப்பாளரும், அதாவது ஒரு சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் 2 பேருமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து செயல்படுவோம்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு கோபியோட ஒர்க் பண்றது வந்து எவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்கும்? எனக்கு ஃபுல் கம்ஃபர்டபுள். அவரை நான் ஃபர்ஸ்ட் அவர் ஓகே பண்ணதே அதுக்காகத்தான். நாங்கள் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எது சொன்னாலுமே கேட்பான் ஃபர்ஸ்ட்டு. அப்போ அது இன்னும் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு.
நான் சொல்றதை தாண்டி அந்த அது நான் சொல்றத வச்சு கொண்டு இந்த ஃப்ரேம் இப்படி வச்சா என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி அவருமே சொல்லுவார். அப்ப எங்களுக்கு என்ன சொல்றது பிரச்சனைன்னு வரவே இல்லை. நான் சொல்றேன் அவர் கேட்டு செய்வாரு, அவர் சொல்றேன் நான் கேட்டு செய்வார். ஈஸியா இருந்துச்சு. ஸோ இது எடிட்டிங் யார் செய்யறது? எடிட்டிங் அவர் தான் செய்யும், கோபி தான் செய்யறது. ஸோ அதால பிரச்சனை இல்லை. இந்த ஒரு எடிட்டரை, ஒரு சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர் யாரும் கேட்கல, ஷார்ட்ஸ்லயே அவர் சில விஷயங்களை வந்து எடிட் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட டேக் ஷார்ட் போக்கே அவருக்கு பயங்கரமா ஓகே இந்த கட் இங்க வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மைண்ட் செட் அவருக்கு இருக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த உண்மையில அது கொஞ்சம் ரிஸ்கி அண்ட் கொஞ்சம் ரஷ்ஷான வேலை தான், ஓவர்லோட் தான் இல்லையாண்டாலும். பட் அந்த இடத்துல வந்து ஒரு எடிட்டரா அதை சினிமாட்டோகிராஃபர் இது கேட்கல வந்து அது நிறைய விஷயங்களை வந்து அவர் அதுக்கு தேவையில்லாத ஷார்ட்ஸ் வந்து அங்க கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாம் கணக்கா இருக்கும். ஸோ இவ்வளவு போதும்னு சொல்லி ஒரு எடிட்டர் அவரே அதை ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்கும் என்ன. ஸோ அது ஒரு ப்ளஸ் தானே, இல்லைன்னு இல்லை. மற்றபடி வேற வேற டெக்னீஷியன்ஸ் என்று பார்க்கும்போது எந்த டிபார்ட்மெண்ட்டோட நீங்க வந்து கொஞ்சம் கூடுதலா மினக்கட வேண்டி இருந்தேன்னு சொல்லி யோசிக்கிறீங்க? கூடுதலா நாங்க மினக்கட வேண்டியது லைட்டிங் தான். கூடுதலாக மினக்கட்டு செய்வோம். இப்போ லைட்டிங் பெருசாக இந்த இதில் நாங்கள் யூஸ் பண்ணல, ஆனாலும் மினக்கட்டுண்டா கொஞ்சம் லைட்டு இதெல்லாம். பட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இன்னும் நாங்கள் மினக்கட்டு என்னென்ன. ஸோ இந்த ஷூட்ஸில் வந்து உங்களோட பெர்மிஷன்ஸ் இப்போ நாங்கள் காமன் பிளேசஸில் கொண்டு இப்போ நீங்கள் நான் நினைக்கிறேன் இப்போ ரியல் கேமரா இப்போ ஹெலிகேம் அப்படி ட்ரோன்ஸ் எல்லாம் பாவிச்சிங்களா? ஸோ இப்போ எல்லாம் ட்ரோன் பாவிக்கிறதுக்கு வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் கவர்மெண்ட்டில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்படிப்பட்ட பெர்மிஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க எப்படி சமாளிச்சிட்டீங்களா அல்லது என்ன மாதிரி? ப்ரொடக்ஷன் சைட்டால எல்லா அலுவலுமே அவங்களே பார்த்து தந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸி. ஸோ அதான் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து எவ்வளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த டிரெக்டருக்கான அந்த லோட் வந்து ஷேர் பண்ணப்படும், அது குறையும்ன்றதானே. சில நேரங்கள்ல சொல்லுவாங்க தெரியுமா, எலி அடிக்கிறதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி வேலை வரைக்கும் ஒருத்தன் தான் பார்க்கணுன்ற மாதிரி. சில நேரத்தில் அதுல ஒரு பொருள் கிடந்தாலும் டிரெக்டர் சில நேரம் பார்த்துட்டு இருக்குவார், ஓடி போய் அவர் தான் தூக்கி அதை போட்டு திருப்பி வந்து அதுல கேமரா பின்னா நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும். ஆனா அப்படி அந்த அவற்றை லோட வந்து ஷேர் பண்ற அந்த குரூப் கிடைக்கிறதுன்றது வந்து அதிர்ஷ்டம். அது எல்லாருக்குமே அப்படி வாய்க்கிறது இல்லை. நல்ல அடுத்த உங்க 2 பேருக்குமே பொதுவான கேள்வி, ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு அந்த ப்ரொமோஷன்ன்றது வந்து முக்கியமான விஷயம். அந்த ப்ரொமோஷனை டிஃப்ரெண்டா வித்தியாசமா மற்றவங்களை போய் சேர்றதுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறதுக்கு இப்ப ப்ரொமோஷன்ன்றது வந்து மிக மிக முக்கியமாக மாறிக்கொண்டிருக்கு. என்ற திரைப்பட உருவாக்கத்தில் ஒரு கணிசமான தொகை ப்ரொமோஷனுக்கு செலவாகிறது இப்ப வளமையாக இருக்குது. அந்த வகையில இந்த அன்றலுக்குரிய ப்ரொமோஷன்ஸ் ஐடியாஸ் எப்படி என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஸோ அது வந்து இப்ப நீங்க அதாவது சீக்ரெட்டான அல்லது என்னட்டு சொல்றது டக்கண்டு எல்லாருக்கும் மதிச்சு வைத்தியம் கொடுக்குற அப்படியான இதுகளை நீங்க வெளியில சொல்லணும் இல்லை. பட் ஓவரால் ஐடியா இதுதான் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். சில நேரில் வந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கறதுக்கு கூட சில ப்ரொமோஷன்ஸ் ரெடியா இருக்கு. ஸோ அதுல எல்லாம் நீங்க அந்த ஒரு பிளான்ல இப்போ பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம், யாருக்குமே தெரியக்கூடாதுன்ட்டு. ஆனா ஒரு நல்ல ஒரு பிளானிங் இருக்குது. நிறைய பேர்கிட்ட போய் சேரும் அந்த பிளானிங். என்னென்னா நாங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி தான், எல்லாத்த கண்ணிலையுமே தென்படக்கூடிய மாதிரி தான் ஒரு ப்ரொமோஷன் ஐடியா வச்சிருக்கோம். இப்போ இந்த லீஃப் லெட்டர் கொடுக்கறது, பேனர் அடிச்சு கொண்டு இப்போ ஊரா போயிட்டு ப்ரொமோஷன் பண்ற அந்த மாதிரி அண்டு இல்லாமல் அதையும் நாங்கள் டீல் பண்ணத்தான் அப்படியும் சேர்த்தான் போகணும். அதை தாண்டி புதுசாக ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. இப்போ மெயின் ஸ்ட்ரீட் வழியாக இப்போ ஒர்க் போகிற அந்த மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருக்கிறோம். படக்குழு மட்டும் போகிற ஒரு பிளான். மற்றது ப்ரொடியூசரே சொல்லட்டும். ப்ரொடியூசருக்கு மாத்துறீங்க, தான் சொன்னதா இருக்கக்கூடாது, ப்ரொடியூசர் வாயாலே வந்ததா இருக்கட்டும். அவர் நாளைக்கு என்ன கேட்டுக்க கூடாது, சொல்லக்கூடியது சொல்லுங்க. சர்ப்ரைஸா இருக்கிற விஷயங்களை வந்து நீங்க தொட தேவையில்லை. மற்றது ஒரு பெரிய ஒரு மட்ச் ஒன்று நடத்தி அதுல வந்து எல்லாருக்கும் அவார்ட் மாதிரி கொடுத்து கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடத்தி ஒரு 25 மாவட்டங்கள்ல இருந்தும் ஒரு டீம் எடுத்து ஒரு மேட்ச் மாதிரி நடத்தி அதுல ஒரு ப்ரொமோஷன் ஒன்று செய்ய போறோம். அந்த ஐடியா. ஸோ அப்படியான ஈஸியா எப்படி மற்றவங்களை போய் சேர்றதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் தேடி இருக்கிற பிளான்லாம் இருக்கிறீங்க. சரி, அந்த இப்ப என்னதான் இருந்தாலும் அந்த சர்டிபிகேட் ஒன்று இருக்குத்தானே, அந்த திரைப்பட கூட்டு தாபனத்தின் தணிக்கை சான்றிதழ் அது இதுன்னு சொல்லி நிறைய சிக்கல்கள் என்ற திரையரங்கு உடைக்கல கட்டாயம் அந்த விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. அது என்ன ப்ராசஸ்ல இருக்குது உங்களுக்கு? ஓகே, அதெல்லாம் சக்சஸா முடிஞ்சதா அல்லது ஏதாவது சிக்கல் இருக்குதா? அது வந்து படம் வந்து அப்படி வெட்டாம அப்படித்தானே அந்த எடிட்டிங் டிஐ ஒர்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு திரையில போட்டு காட்டி தானே அதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் ஃபைனல். அதை பற்றி இப்ப நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கவலைப்பட வேண்டிய இல்ல. உங்களுக்கு யூ சர்டிபிகேட்டா அல்லது ஏ சர்டிபிகேட் அப்படி வர வேண்டியதா யோசிக்கிறீங்களா? இப்ப ஃபேமிலி இப்ப எந்த ஒரு இதுவுமே இல்ல, ஃபேமிலியா சின்ன பிள்ளைல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி தான் போகும். இப்ப கிரைமோ அந்த இதோ எதுவுமே இல்லை, ரத்தம் சிந்துறது பட் வேற தப்பான விஷயங்கள் எதுவுமே இதுல இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு என்ஜாய் பண்ற ஒரு ஃபிலிம், சின்ன ஆக்கள் இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும். யூஏ சர்டிபிகேட் வரும்.
நிச்சயமா யூஎஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும்ன்றீங்க. சரி, உண்மையில ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு தயாரிப்பு சார்ந்த அல்லது மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படைப்பாக இது அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. நிச்சயமாக இந்த திரைப்படம் திரைக்கு வருகின்ற பொழுது இன்னும் சில கலைஞர்களோடு நிச்சயமாக இந்த அன்றில் படக்குழுவினரோடு மீண்டும் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரம் உங்களுடைய அதாவது திரைப்படத்திற்கு முன்னர் திரைப்படம் வெளியீடான பின்னர் உங்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்கின்ற சுவாரஸ்யங்களை அடுத்த திரைப்பட வெளியீட்டுக்கு பின்னரான நிகழ்ச்சியிலே நாங்கள் நிச்சயமாக இந்த பீட் பாக்ஸோடு இணைந்து கொள்ளலாம். உண்மையில் இந்த அன்றில் 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 என்ற விட ஒரு ஞாபகம் வந்துச்சு. எப்படி இந்த அன்றில் என்ற இந்த தலைப்பை வந்து ஒரு இயக்குனர் தான் அந்த தலைப்பை வச்சாரா? அன்றில் அன்றில் பறவை என்று சொல்லுவாங்க. டைரக்ஷன் டீம். இந்த அன்றில் என்பதனுடைய சரியான விளக்கம் என்ன? அன்றில் என்ற ஒரு பறவை இனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து எப்படின்னா அந்த பறவை வந்து அது சோடியா தான் தெரியும், அதுல ஒன்று செத்தாலுமே மற்ற வந்து தானாவே இறந்துடும். அந்த மாதிரி ஒரு இது இப்ப கிட்டத்தட்ட கதையோட பொருந்தும். இதுல வந்து என்னன்னு சொல்றது, லவ் சப்ஜெக்ட் தானே, அந்த மாதிரி பொருந்தும். அது படம் பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அது வந்து இப்போ ஏடியோரா தான் சொல்ல அபிஷேக் சொல்லி அவரா இந்த டைட்டில் வந்து கொடுத்தாரு. நல்லா இருக்கு. சரி, ஓகே. முற்றுமுழுதாக ஒட்டுமொத்த ஒரு குழுவினருடைய இணைந்த செயல்பாடோடு உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த அன்றில் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், அனைவரது எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த படக்குழுவினர் பட்ட கஷ்டங்கள் இந்த திரைப்படத்துக்கூடாக வெளிவந்து அனைவரையும் போய் சென்றடைய வேண்டும். குறிப்பாக ஈழத்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இயல்பான வரைக்கும் இந்த திரைப்படம் வெளிவருகின்ற பொழுது திரையிலே சென்று பார்த்து உங்களுடைய அபிப்பிராயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதைவிட உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த திரைப்பட உருவாக்கம் அல்லது திரைப்பட விநியோகங்கள் அல்லது இந்த திரைப்பட திரையிடங்கள் இவ்வாறான விடயங்களிலே அவற்றையும் நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு எங்களுடைய கலைஞர்கள் இன்னும் தங்களுடைய படைப்போடு சேர்ந்து முதன்மைப்படுத்தப்பட்டவர்களாய் உருவாக வேண்டும், அதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி அன்றில் படக்குழுவினர் சார்பாக நாமும் பார்வையாளர்களாகிய உங்களை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே அழைப்பு ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை அழகுபடுத்திய இந்த அன்றில் திரைப்படத்தினுடைய இயக்குனர் தெய்வேந்திரம் பிரசாந்தன் அவர்களுக்கும் மற்றும் இந்த திரைப்படத்தினுடைய நாயகனாகவும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருக்கின்ற கிறிஷ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களோடு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பார்க்கலாம் நேர்களே, சுவாரஸ்யமாக இந்த நிகழ்ச்சியோடு இருபது நேரம் பயணித்திருந்தோம். இன்னும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் புதிய பல கலைஞர்களோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவி வழங்கிய தன்பிரியா மற்றும் ராஜ் ஆகிய இருவருடன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ். நன்றி நேர்களே. அவள்தானோ என் விழிகளில் தெரிவ